ஒரு ஆஃபீஸில் ஒரு அம்மா ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க பையன் ஒரு கார்னரில் நின்றுட்டுருக்கான். அவன் ஒரு சேரில் உட்கார போகிறான். தூரத்துலேருந்து ஒரு சூப்பர்வைசர் கத்துறாரு, ஏய் அந்த சேரில் உட்காராத அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அப்படி நின்றுட்டான். அங்கே தரையை தொடச்சிட்டு இருந்த அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான், அம்மா ஏன் அவங்க என்ன அங்கே உட்கார விடலை அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அங்கே உட்காரணுன்னா நம்ம நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை அவனுடைய அந்த வாழ்க்கையை மாற்றிடுச்சு. பல வருஷம் கழிச்சு அதே ஆஃபீஸ்க்கு அவன் போகிறான். இப்போது அவன் நல்லா வளர்ந்துருக்கான். அன்னைக்கு அவனை உட்கார வேணான்னு தடுத்த அதே சேரில் இன்னைக்கு அவன் போய் உட்கார்றான். சின்ன வயசில் அவங்க அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஹவுஸ் கீப்பிங் அம்மா அவங்களோட பையன் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. அந்த சின்ன பையன் நிற்கிறத பார்த்துட்டு இவன் கூப்பிடுறான், இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் பயந்துக்கிட்டே, இது இங்கே வேலை செய்கிறவங்களுக்கான சேர் தானே, இதில் நான் உட்காரக்கூடாது தானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இங்கே உட்காரத்துக்கு வெறுமனே படித்தா போகாது, நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் யார் வேணாலும் இந்த சேரில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறான். கல்வி ஒரு நாற்காலியை கிடைக்க வைக்காது, அந்த நாற்காலியை பகிர கற்றுக் கொடுக்கும்.